சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் நிகழ்ச்சி துணிந்து நில். சித்திரம் எழுதியவர் ராஜபக்ஷா. இறைமகன் இயேசு இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம் அறிவுரைகளாலும் உவமை கதைகள் வழியாகவும் தம் நடத்தையாலும் தாம் செய்த புதுமைகள் வழியாகவும் மக்களுக்கு வாழ்க்கையை நெறிப்படுத்தும் பல அரிய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் செய்த புதுமைகளில் ஒன்றை இப்போது பார்ப்போம். யோவான், பேதுரு, வாருங்கள், நாம் படகில் ஏறி அக்கறைக்கு போவோம். ஆண்டவரே, நாங்க கூடியிருக்கிற மக்களை அனுப்பிச்சுட்டு வரோம். பேதுரு, பேதுரு, போதகரே அக்கறைக்கு போய் இப்ப என்ன பண்ண போறாரு? இவ்வளவு நேரம் இக்கரையில என்ன பண்ணாரு? இந்த மக்களுக்கெல்லாம் போதனை பண்ணாரு. அதே தான் அங்க போய் பண்ண போறாரு. அது சரிதான். அதுக்கு இந்த பொழுது போன நேரத்தில் ஏன் போகணும்? நாளைக்கு காலையில போகலாம் இல்ல? இந்த பாரு யோவான், அவர் போதகர், நாம அவரோட சீடர்கள். அவர் சொன்னதை கேட்க வேண்டியது நம்முடைய கடமை. அது சரிதான். ஆனா இந்த நேரத்துல படகுல போனா இருட்டுற நேரத்துல நடுக்கடல்ல இருப்போம். பயமா? பயம் ஒண்ணும் இல்ல. என்ன பயம்? ஒண்ணும் இல்ல, அதான் உன் குரல்லையே தெரியுத. ஆமா, எனக்கு தான் பயம். நீங்க ரொம்ப வீரர் தான். அது சரி, வாங்க, ஆண்டவர் படகுல ஏறிட்டாரே, நாமளும் போய் ஏறிக்கலாம். இங்க இருக்கிற மக்களை எல்லாம் சீமோன், அந்திரேயா எல்லாரும் அனுப்பிச்சிட்டு தானே வந்துகிட்டு இருக்காங்க. யாக்கோபு, அந்திரேயா, எல்லாரும் வாங்க, ஆண்டவர் படகுல ஏறிட்டாரு. வாங்க 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 வாங்க. யோவான், போதகர் எங்க? போதகரா? போதகர் படகுல பின்பக்கம் போய் படுத்துக்கிட்டார். பின்பக்கம் படுத்துக்கிட்டாரா? அது மட்டும் இல்ல, படுத்து தூங்கிட்டாரு. தூங்கிட்டாரா? ஆமா ஆமா, பகல்ல மக்களுக்கெல்லாம் போதனை பண்ணிக்கிட்டு இருந்தார்ல, கலப்பாதான் இருக்கும். சரி சரி, அவரை தொல்லை பண்ண வேண்டாம், நல்லா தூங்கட்டும். பேதுருண்ணே, பேதுருண்ணே, எப்ப நாம அக்கறைக்கு போய் சேருவோம்? இப்பத்தானே நடுக்கடலுக்கே வந்திருக்கோம், இன்னும் ரொம்ப நேரம் ஆகும். நீ வேணா தூங்கு. வேண்டாம் வேண்டாம், நான் அக்கறைக்கு போனதுக்கு அப்புறம் தூங்கிக்கிறேன். அண்ணே, பேதுரு அண்ணே, சொல்லுப்பா. ஒன்றும் இல்லை, நீங்க தூங்கிட்டீங்களா? தூங்கலையே. என்ன, கடல் சீர்ற மாதிரி இருக்கு. ஆமா, காத்து வேகமா அடிக்க ஆரம்பிக்குதே. சூறாவளியோ? சூறாவளி தான். ஆமா, சூறாவளி தான். ஐயோ, பயங்கரமா படகு ஆட ஆரம்பிச்சிருச்சே. ஐயோ, சூறாவளி கடுமையா ஆயிடுச்சு. கடுமையா ஆயிடுச்சா? அப்ப அவ்வளவுதானா? நாமெல்லாம் செத்தோமா? இருப்பா இரு, சூறாவளி அடங்குதான்னு பாப்போம். இங்க அடங்கு. வர வர சூறாவளி வேகம் அதிகமாகிட்டுல வருது. அவ்வளவுதான், அவ்வளவுதான், நாமெல்லாம் செத்தோம். நான் படகுல ஏறுறதுக்கு முன்னாலேயே இதுக்கு தான் பயந்தேன். பயந்த மாதிரியே நடந்து போச்சு. அவ்வளவுதான், நாமெல்லாம் இனிமே செத்தோம். ஐயோ ஆண்டவரே, நடுக்கடல நாங்க சாக போறோமே. ஆண்டவரே, எங்களை காப்பாத்துங்க. ஆண்டவரே, 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 போதகரே, நாங்க எல்லாம் சாக போறோம். நீங்க இங்க நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கீங்களே. என்ன போதகரே, சூறாவளி காத்து சுத்தி சுத்தி அடிக்குதே, நாங்கெல்லாம் சாக போறோம். கடலே இறையாதே, காற்றே அமைதியாயிரு. பேதுரு, என்ன அதிசயம்! சுத்தி சுத்தி அடிச்ச சூறாவளி காற்று அடங்கி அமைதியாயிடுச்சு. ஆமா, கடல் கொந்தளிப்பு கூட நின்னு போச்சே. உங்கள் நம்பிக்கை எங்கே போயிற்று? ஏன் இப்படி அஞ்சுகிறீர்கள்? ஆண்டவரே, ஆண்டவரே, இறைமகன் இயேசு செய்த இந்த புதுமையை தொடர்ந்து அவர் அவருடைய சீடர்களை கடிந்து கொண்டதற்கு காரணம் அவர்கள் நம்பிக்கை இழந்தது.
அதன் விளைவு அவர்களை அச்சம் ஆட்கொண்டது. இன்றும் அச்ச உணர்வின் விளைவு எப்படி இருக்கிறது? மனிதா, மனிதா, இதோ வந்துட்டேங்க. என்னங்க? எனக்கு இன்னைக்கு மத்தியான சாப்பாடு வேண்டாம். ஏங்க? என்ன ஏங்க? நான் எங்க அலுவலக சூப்பரண்டன் மக கல்யாணத்துக்கு போயிட்டு அப்படியே அலுவலகம் போயிடுவேன். அங்க சாப்பிட்டுட்டு தானே போவீங்க? பின்ன கல்யாண வீட்டில் சாப்பிடாமலா போவாங்க? சரி சரி, நான் வரட்டுமா? ஆமா, நம்ம பொண்ணுங்க எங்க 2 பேரும்? பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்கங்க. என்னப்பா செல்வம், சாப்பிட்டாச்சா? அடடி கேஷிரம்மாவா? ம், சாப்பிட்டாச்சுங்க. கிளம்பலாமா? கிளம்பலாம். பரவாயில்ல. சூப்பரிண்டெண்டன்ட் சார் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னால எல்லா பசங்களுக்கும் கல்யாணத்தை பண்ணிட்டாரு. நான் இந்த மாசம் ரிட்டையர் ஆக போறேன். என் கடைசி பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணணும். பண்ணிட வேண்டியதானேம்மா? பண்ணிடலாம். ஒரு 4 லட்சம் ரூபாய் இருந்தா. 4 லட்சமா? பின்ன இப்ப இந்த கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவாயிருக்கும்னு நினைக்கிற? 4 லட்சத்துக்கு குறையாம செலவாயிருக்கும். அப்படியா? பின்ன பொண்ணுக்கு இந்த காலத்துல கல்யாணம் பண்றதுன்னா சாதாரண விஷயமா? விலைவாசிங்களா எப்படி ஏறி கிடக்கு தெரியுமா? உனக்கு 2 பொண்ணுங்க இருக்குல்ல, அதுகளுக்கு கல்யாணம் பண்ண இன்னும் 10-12 வருஷம் ஆகும்ல. அப்பெல்லாம் நீ எத்தனை லட்சம் செலவழிக்க வேண்டி வருமோ? சரி சரி, வா போலாம். சார், வாங்க செல்வம், உட்காருங்க. கூப்பிட்டீங்களாமே சார்? நீங்க 10 வருஷத்துக்கு மேல நம்ம கம்பெனில வேலை செய்றீங்கல்ல? ஆமா சார், இருக்கோம். நம்ம கம்பெனி பொருட்களை அனுப்புனா அது பார்ட்டிகிட்ட போய் சேர்ற வரைக்கும் நாம தான் பொறுப்பு. அதுல ஏதாவது குறை ஏற்பட்டா இழப்ப நாம ஏத்துக்கணும் இல்லையா? ஆமா சார். இது தெரிஞ்சிருந்தோம் இந்த பார்ட்டிக்கு நீங்க என்ன எழுதியிருக்கீங்க? எந்த பார்ட்டிக்கு? இதோ பாருங்க, இந்த பெங்களூர் பார்ட்டி. நாம் அனுப்பின பொருட்கள்ல கொஞ்சம் சேதமடைஞ்சு போச்சு, அதனால அதுக்கு பதிலா வேற அனுப்புங்கன்னு எழுதியிருக்காங்க. அதுக்கு நீங்க என்ன பதில் எழுதியிருக்கீங்க? என்ன எழுதியிருக்கேன் சார்? அதை நான் சொல்லணுமா? கம்பெனி விதிப்படி இழப்ப நாங்க ஈடுகட்ட முடியாதுன்னு எழுதியிருக்கீங்க. இத அவங்க மத்த வாடிக்கையாளர்கிட்ட சொன்னா நம்ம வியாபாரம் போச்சு ஐயா. சார், அது வந்து இது பாருங்க, இந்த பில்லுல டோட்டல்ல தப்பு. என்னையா வேலை செய்றீங்க? கோச்சிக்காதீங்க சார், நான் எல்லாத்தையும் சரி பண்ணி கொண்டு வந்துடுறேன். சரி சரி, போங்க. இந்தாங்க சார், இதையும் எடுத்துட்டு போங்க ஐயா. இதை வச்சுட்டு போறீங்க? சாரி. ஆமா, இது மாதிரி எல்லாம் நீங்க நடந்துகிட்டு இல்லையே, ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? அது ஒன்றும் இல்லை சார். சரி சரி, போங்க. என்ன இவரு சாப்பிடாம உட்கார்ந்துருக்காரு? என்னங்க? என்ன இது? என்ன சாப்பிடாம ஏதோ பேயறிஞ்ச மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க? என்னங்க? உங்களை தானே. என்ன மனிதா? என்னங்க, என்ன யோசனையில இருக்கீங்க? ஒண்ணுமில்ல. என்னங்க இது? உங்க முகமே சரியில்லையே. உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. அப்புறம் எதுக்கு சாப்பிடாம எழுந்துட்டீங்க? எனக்கு பசிக்கல. என்னங்க, இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு? வந்ததுல இருந்தே சரியில்லை. பிள்ளைங்களோட கூட ஒண்ணும் பேசல. உங்களுக்கு என்னங்க ஆச்சு? ஒண்ணுமில்ல மனிதா, எனக்கு தூக்கம் வருது. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? இல்லையே. அலுவலகத்துல ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ சும்மா தொல்லை கொடுக்காத. ஐயோ, நான் என்ன பண்ண போறேன்? நான் என்ன பண்ண போறேன்? ஐயோ, என்ன இது? புதுசா தூக்கத்துல பேசுறாரு. ஐயோ, எப்படியா அப்படி நடக்குமா? இப்போ என்ன பண்றது? பசி, தூக்கம் வரல, பரண்டு பரண்டு படுக்கிறாரு. இப்படி ராத்திரியில ஒழுங்கா சாப்பிடாம கிடந்தா எத்தனை நாளைக்கு தான் உடம்பு தாங்கும்? புனிதா, நான் போறேன், வேண்டாம். என்னங்க 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 இது? என்ன வருதா? என்னங்க இது? ஏன் இப்படி தூக்கத்துல அணைத்துட்டு இருக்கீங்க? அனத்துறனா? நானா? பின்ன ஐயோ, நான் என்ன பண்ண போறேன்? வனிதா, நான் போறேன், வேண்டாம் அப்படி இப்படின்னு அனுத்துறீங்களே. அனிதா, அப்படியா அப்படியா அனுத்துன? ஏங்க, உங்க மனசுல என்னதான் இருக்குங்க? சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல?
எப்பவும் கேலியும் கிண்டலுமா இருந்தவங்க இப்பெல்லாம் உருன்னு இருக்கீங்க. என்னன்னு சொல்லுங்க. உங்க நடவடிக்கை எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பயம்? அது ஒரு பயம் இல்லை. வனிதா, நீ போய் படுத்துங்க. வேற வழியே இல்ல. பேசாம இவர் ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக வேண்டியதுதான். என்னங்க? என்ன வனிதா? இன்னைக்கு நீங்க லீவ் போடுறீங்க. லீவா? ஏன்? ஏன் எதுக்கு எல்லாம் கேட்காம லீவ் போட்டுட்டு என் கூட வாங்க. எங்க? இந்த ஒன்னாவது நான் சொல்ற மாதிரி கேளுங்க. செல்வா, செல்வா. அடடே, துரை சாரா? வாங்க வாங்க. வாங்க சார், வாங்க. என்ன சார் இது? முன்னெல்லாம் அடிக்கடி வீட்டு பக்கம் வருவீங்க. இப்ப ரொம்ப நாளா ஆளையே காணோம். போன வருஷம் ரிட்டையர் ஆயிட்டல்லம்மா. அட, என்ன சார் இது? ரிட்டையர் ஆனா வீட்டுக்கு வரக்கூடாதா? அப்படிலாம் இல்லம்மா, சொந்த வேலைய அங்கே இங்கேன்னு கொஞ்சம் அலைச்சலா போயிருச்சு. ஆமா செல்வம், என்னப்பா அது? எவ்வளவு காலத்துக்கு அப்புறம் உன் வீடு தேடி வந்திருக்கிற, கலகலப்பா பேச மாட்டேங்கிற, ஒரு மாதிரி இருக்கிற. கேளுங்க சார், நீங்களாவது அவரை கேளுங்க. உங்க கூட ரொம்ப நெருக்கமா இருக்கிறவராச்சே, நீங்களாவது என்னன்னு விசாரிங்க. கொஞ்ச நாளா இவரு இப்படித்தான் இருக்காரு. யாருக்கிட்டயும் சரியா பேசுறது இல்ல, அலுவலகத்திலயும் இப்படித்தான் இருக்காராம். ஏன், என்ன ஆச்சு? இந்த பாரு செல்வம், உன் மனசுல என்ன இருக்குன்னு என்கிட்ட சொல்லுப்பா. ஒண்ணுமில்ல சார். வனிதா, நீ எங்கேயோ போகணும்னு சொன்னியே, இப்போ சார் வந்துட்டாரு. இங்க நம்ம வீட்டுல வந்திருக்கும் போது எப்படி? சார், இவரை நான் ஒரு மனோதத்துவ மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போலான்னு நினைச்சிட்டு இருக்கேன் சார். கூட்டிக்கிட்டு போமா, பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கிறாரு. செல்வம், நீ போயிட்டு வா. இந்த பத்திரிக்கை. என்ன பத்திரிக்கை? கல்யாண பத்திரிக்கை தான். என் 3வது பொண்ணுக்கு கல்யாணம் வர 5ஆம் தேதி. இந்த பாருப்பா, கல்யாணத்துக்கு முந்தின நாளே குடும்பத்தோட வந்துடணும். 3வது பொண்ணுக்கு கல்யாணமா? எப்படி சார்? என்னப்பா அது? முதல்ல 2 பொண்ணுக்கு ஆச்சு, இப்ப 3வது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறேன். 3 பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண உங்களால எப்படி சார் முடிஞ்சது? என்னப்பா இது கேள்வி? இல்ல சார், பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னா அது கஷ்டமான வேலையாச்சே, அதுதான் எப்படி முடிஞ்சதுன்னு. பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்றது கஷ்டமான காரியம்தான். ஆனா நீ இப்படி கேட்கிற அளவுக்கு கஷ்டமான காரியம் இல்ல. அப்படின்னா அது அவ்வளவு லேசான வேலையா? நானும் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட முடியுமா? நிச்சயமா. இந்த பாருப்பா, உனக்கு என்ன 12, 14 வயசு பொண்ணுங்க தானே. நீ திட்டம் போட்டு செயல்பட்டுக்கிட்டு வந்தா அதுங்களுக்கு கல்யாணம் நடக்க வேண்டிய வயசுல கட்டாயம் நடக்கும். உண்மையாவா சொல்றீங்க? பின்ன என்ன? ஆமா, அதையே இப்போ இவ்வளவு அக்கறையா விசாரிக்கிறீங்க? உன் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கு இன்னும் காலம் இருக்க. அதான் சார் எனக்கு பயமா இருக்கு. பயமா? என்ன பயம்? போன மாசம் நம்ம சூப்பரண்ட் கடைசி பொண்ணு கல்யாணத்துக்கு 4 லட்சம் ரூபாய் செலவுன்னு பேசிக்கிட்டாங்க. ஆமா ஆமா, இந்த காலத்துல பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்றதுன்னா அப்படித்தான் செலவு ஆகும். நான் என் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ற காலத்துல எத்தனை லட்சம் செலவழிக்க வேண்டி இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு சார். 2 பொண்ணுங்க இருக்கே, நான் என்ன சார் பண்ணுவேன்? அதனால எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆமா சார், இப்பதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த கல்யாணத்துக்கு இவர் போயிட்டு வந்ததுல இருந்துதான் இப்படி இருக்காரு. செல்வம், பெண்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு பயந்து நீயும் குழம்பி எல்லாரையும் குழப்பி விட்டுருக்கப்பா. சார், என் நிலைமையில நீங்க இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். என்னப்பா உன் நிலைமை? பொல்லாத நிலைமை. சார், ஒத்த வருமானம், 2 பொண்ணுங்க, கடமைகள் ரொம்ப அதிகம். எப்படி சமாளிக்கிறது, அதுங்களை எப்படி கரையேத்துறதுன்னு புரியல. இந்த பாரு செல்வம், நானும் ஒத்த வருமானத்துல தான் எல்லாம் பண்ணியிருக்கேன். 2 பொண்ணுங்க உனக்கு பெருசா தெரியுது, எனக்கு 3 பொண்ணுங்க. ரிட்டையர் ஆன பிறகு இப்ப என் 3வது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறேன். இந்த பாரு, உன் பொண்ணுங்க 2 பேரையும் நல்லா படிக்க வை. கல்யாண செலவுக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சுக்கிட்டு வா. எல்லாத்துக்கும் மேல உன்னோட கவலைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் உன் வீட்டுல உன் மனைவியோட பகிர்ந்துக்க. உன் சும்மா குறையும்பா. இத பாருங்க, அவர் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத சொன்னாதானுங்க எங்களுக்கு தெரியும். அதை விட்டுட்டு நீங்களே மனசுல வச்சு குழம்பி எங்களையும் குழப்பி பயமுறுத்திட்டீங்களே. இந்த பாரு செல்வம், எதிர்காலத்தை பத்தி யோசிக்கணும் தான், ஆனா அதுவே பயமா இருக்க கூடாது. அப்புறம் அதுவே உனக்கு ஒரு வியாதி ஆயிடும். உன் எதிர்காலத்துக்கும் அதுவே தடையாயிடும். இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. இனிமே நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். இந்த பாருப்பா, நம்ம வாழ்க்கையே பிரச்சனைகள் நிறைஞ்சதுதான்.
அதுக்காக பயந்தோம்னா நம்ம வாழ்க்கையும் நாசமாகி நம்ம சேர்ந்தவங்க வாழ்க்கையும் நாசமாயிடும். இந்த பாருப்பா செல்வம், இனிமே நீ டாக்டர் கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லை. டாக்டரா? ஆமா, உன்னை மனோதத்துவ மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போகத்தான் உன் மனைவி முடிவு பண்ணிருக்காங்க. வனிதா, என்ன இதெல்லாம்? பின்ன நீங்க பண்ணுனது அப்படி. சரி சரி, இப்ப நான் சரியாயிட்டேன்ல சார். நாங்க ஒரு நாளைக்கு முன்னாலேயே வந்திருந்து உங்க பொண்ணு கல்யாணத்தை ஜமாச்சிடுறோம். சரிப்பா, ரொம்ப சந்தோஷம்.